Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் ஃப்ரை curd ரைஸ், வெரைட்டி ரைஸஸ்க்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நமக்கு சாப்பிடலாம். இதோட கசப்பு எதுவுமே இல்லாம டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஒரு 3 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் இருக்கிற சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்ல விளைஞ்ச பாவக்காய். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லைசஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்க வேணும். நான் இன்றைக்கி இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லா பாவக்காயையும் கட் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். நான் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் வேணும்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதோடைய பாவக்காயோடைய கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு லெமன் சீட் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கிறேன், லெமன் ஜூஸு. அப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா போட்ட பாவக்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் போட்ட உடனேயே நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு சைட் குக் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் பபிள்ஸ் ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான பாவக்காய் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிரும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோடைய கசப்பு எதுவுமே இந்த பாவக்காய் ஃப்ரையில் நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா பாவக்காவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.